அலுமினோ வெப்ப ஒடுக்கும் முறை. இந்த முறையை பயன்படுத்தி குரோமிக் ஆக்சைடு எப்படி ஒடுக்குறாங்கன்னு பார்க்க போகிறோம். இந்த டயக்ராம் உங்கள் புக்கில் இல்லைங்கம்மா, நான் வேறு புக்லேருந்து எடுத்து உங்களுக்கு நடத்துகிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், அலுமினோ, இந்த முறைக்கு பேர் அலுமினோ வெப்ப ஒடுக்கும் முறை. இந்த அலுமினோ வெப்ப ஒடுக்கும் முறையை பயன்படுத்தி எதை நம்ம ஒடுக்கலாம்? குரோமிக் ஆக்சைடை ஒடுக்கலாம். அலுமினியத்தை கொண்டு குரோமிக் ஆக்சைடை ஒடுக்கலாம். இந்த முறையில் ஏராளமான வெப்பம் தேவைப்படுகிறது. அதனால தான் இதுக்கு ஸ்பெஷல் டைப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு சிறப்பு முறை. ஓகேவா? இது மணல் உள்ள ஒரு தொட்டி. அதில் தீக்களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு புடைக்கலன் சொல்கிறாங்க, புடக்கலன்றாங்க. குரூசிபிளுக்கு சுத்த தமிழில் கொடுத்துருக்காங்க. இது தீக்களிமண்ணால் செய்யப்பட்டது. அதாவது எவ்வளோ ஹீட் பண்ணாலும் தாங்கிக்கும். அது தீக்களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு புடக்கலன். ஓகேவா? அதில் இந்த ஒடுக்கப்பட வேண்டிய குரோமிக் ஆக்சைடும் அலுமினியம் பவுடரும் எடுத்துப்பாங்க. இங்கெல்லாம் குரோமிக் ஆக்சைடும் அலுமினியம் பவுடரும். இந்த இடத்துல எரியூட்டும் கலவை, அதாவது இந்த அலுமினியம் தூளையும் குரோமிக் ஆக்சைடையும் எரிப்பதற்கு இங்கே எரியூட்டும் கலவை வச்சுருப்பாங்க. அந்த எரியூட்டும் கலவையில் என்ன இருக்குன்னா, மெக்னீஷியமும் பேரியம் பெராக்சைடும் இருக்கும். அவ்வளோதான்பா. இந்த பேரியம் பெராக்சைடும் மெக்னீஷியமும் எரிக்கப்பட்டவுடன் கிட்டத்தட்ட 852 கிலோஜூல் பர் மோல் அளவுக்கு வெப்பம் வெளிப்படும். அந்த வெப்பத்தில் அலுமினியம் பவுடரானது குரோமிக் ஆக்சைடை குரோமியமாக ஒடுக்குகிறது. அவ்வளோதான் பிள்ளைங்களா, அலுமினோதெர்மிக் ப்ராசஸ்ஸு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் இந்த டயக்ராம் உங்கள் புக்கில் இல்லை, நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு வரைய வேண்டாம். உங்கள் புக்கில் ரஃபாக போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதுலேருந்து நுணுக்கமாக ஜேஇ கொஷின், நீட் கொஷின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.